வீதியை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக வவுனியா மன்னார் பிரதான வீதியின் புவரசங்குளம் சந்தியிலிருந்து துணுக்காய் வரை செல்லும் ஒரு பிரதான வீதியாக இந்த வீதி இருக்கிறது. புவரசங்குளம் சந்தியிலிருந்து துணுக்காய் வரை செல்லும் இந்த பிரதான வீதியானது தற்பொழுது ஒரு 3 வருட காலத்துக்கு முன்பதாக இந்த வீதி புனரமைக்கப்பட்டது. அதாவது காபட்டிடப்பட்ட ஒரு பிரதான வீதியாக இந்த வீதி காணப்படுகிறது. இவ்வீதி தொடர்பாக மக்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இது ஒரு 3 பாகத்துக்கு டோசரால தள்ளி தரணும். இது போய் சின்ன பள்ளிக்கூடம் பிள்ளைங்களும் போயிடாது, பெரியாக்களும் போகாது, வயசு நேரத்தில் வயசாளர்களும் போயிருத்துக்கலாம். இது தயவு செய்து அரசாங்க கவனத்துக்கு இது கொண்டு வரோம். அதையால் நாங்கள் கூடுதலாக இந்த பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு வரனாங்க. இப்படி 7 மணி 6 மணி கிளாஸுக்குலாம் வரைக்கலாம். இந்த பாதையில் வரைக்கும் இது இப்படி 10 மறைச்சிருந்தால் ஜானம் நிற்குது. 2 நாள் வரைக்கும் ஜானம் நின்றதால் நாங்கள் திருப்பி பஸ் வந்தாலும் பஸ்ஸு பின்னாலும் போகிறோம். இந்த பாதையை துப்புராக்கிறதுக்கு யாருமோ ஒருத்தர் முன் வர மாதிரி தெரியல. அதில் போய் வரையிலாதான் இந்த ரோட்டை மூடிட்டு அரைவாசி தார் ரோட்டு செய்து நாங்கள் காப்பேற்றி அடித்து எல்லாம் செய்து இப்போ வந்து பாருங்க அரைவாசி ரோட்டு என்னென்ன சூரக்கொடியும் இதுவும் விடத்தலம் இது செய்து ராத்திரி யானையை வந்து வயலால் வேற திரட்டி பாஞ்சு அடித்து மோட்டர் சைக்கிள்லாம் போட்டு விட்டுட்டு ஓடுன நாங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ரோட்டு தான் பிரச்சனையாக கிடக்குங்கிறது. இந்த ரோட்டை ஒரு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு இதை ஒரு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய நான் சொந்த கிராமம் மடக்குளம் வேலங்குளம் டிவிஷனுக்குள்ளே இருக்கிறேன். இது பிளாத்திக்குள்ள மெயின் ரோட்டாக இருக்கிறது. இந்த அபிவிருத்தி செய்யப்பட்ட காலத்திலேருந்து இந்த ரோட்டு இருப்புறவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டினால் நிறைக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினத்திலையும் ஒருவர் அச்சம் பட்டு இரவு விழுந்தவர் விடியத்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்பாக நாங்கள் மக்களிடம் யானைக்கு பயத்திலையும் விழுந்தா கொண்டா கூட யாருக்குமே தெரியாது. இருபுறமும் காடா இருக்கிறபடியால உயிர் சேதங்கள் அதிகமாய் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கும் ஒரு உயிர் சேதம் வவுனி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. நீங்க அதே ஒரு கருத்தில் கொள்ளுங்க. ஏன் அப்படி போனவர்னு சொன்னால் இந்த யானை நிற்கிறன்னு சொல்லி அவர் திரும்பி போயிருக்கிறார். அங்க ஊரை பார்க்க சனக்குடிப்பு இருப்ப பார்க்க போய்த்தான் அவர் பதட்டத்தில் விழுந்திருக்கிறார். விழுந்த இடத்துல ஆள் விடியப்புறம் தான் அவரை கண்டுபிடிச்சு ஆள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. இதை போன்ற உயிர்கள் காவு கொள்ள முன்னுக்கு அதிகாரிகள், உரிய அதிகாரிகள், இந்த ரோட்டுக்கு உரிய அதிகாரிகள் இதை கனவத்து கொண்டு மோட்டார் கிரண்டரியோ இல்லை டோசரையோ போட்டு இருபுறமும் கொஞ்சம் காடுகளை தள்ளி கொடுத்தால் மனித உயிர்கள் காக்கப்படும். இதை மனதில் தயவாய் உங்களிடத்துல கெஞ்சி மண்டாடுகிறோம். 2-3 பாகத்துக்கு அப்படி காட்டை கொஞ்சம் இடிச்சு தள்ளி விட்டா எங்களுக்கு யானை நின்றாலும் போகக்குள்ள தெரியும் தானே. இப்போ நான் லாண்டைக்கு வந்துட்டு வரைக்குள்ள யானை அப்படி இருந்தது. மெயின் அப்படி கடந்து யானை போகுது. நான் தூரத்துலேயே பைக்கை நிப்பாட்டிட்டு அப்புறம் 2-3 பைக்கில் வர அவங்களோட சேர்ந்து தான் போய் வாங்க. என்ன செய்யறது? சுற்றி 4 பக்கம் தள்ளி விட்டா நல்லா இருக்க முடியாது. போய் வர இந்த ரோட்டு செய்ததோடு அதை கைவிட்டாச்சு. இந்த ரோட்டுக்கு முக்கால்வாசி ரோட்டுக்கு வந்துருச்சு இந்த 10-12 அதுக்கு பிறகு கல்லை கொண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்ட உடனே அதோடு தான் இப்போ இந்த காடு இப்போ அரசாணியாக வச்சு கொண்டிருக்குன்னு சனத்திட்ட கொடுத்தா கூட சனமாக துப்புரவாக்கம் தானே. அதான் நாங்கள் முன்னுரிமைப்படுத்துகிறோம். காணி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது காணி, மக்கள்கிட்ட காணி, உரிமையான காணி சகல பேருக்கும் அதுக்குரிய அத்தாச்சி சகல பேர்கிட்டையும் இருக்குது. 2012ஆம் ஆண்டு இதுக்குள்ளே எல்லா சனமும் உளுந்து சிறுதாவணம் போட்ட சிறுதானியம் போட்டு வெட்டின சாணி திடீரென்று வந்து தான் இதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் கல்லை போட்ட உடனே தான் இதோட நடந்த பிரச்சனைன்னு சொன்னால் காடு பற்ற வேண்டி வந்தது ஃபுல்லாக. இப்போ நீங்கள் பொய்யா இருந்தால் பாருங்க, இந்த ரோட்டு 2 கரை வீதியும் 2 ரெட்டக்கரை வீதியும் ஒரு புனரமைப்பில் இல்லை அவ்வளோ வீதி கரையும் காடாத்தான் இருக்குது. ரோட்டுக்கே வந்துட்டு காடு ஃபுல்லாக ரோட்டிலே தான் நிற்கிது. இப்போ ரோட்டு குறுகிய ரோட்டாகிடுச்சு, சிறிய ரோட்டாக இருக்குது. என்ன சொல்கிறோம்னா இந்த வீதியால் இப்போ நாங்கள் இரவில் நடுசாமத்துலலாம் நாங்கள் அந்த காவலுக்கு போகிறோம் விவசாய இதால் நடவடிக்கையால். அடுத்தது என்ன சொன்னால் இந்த 10 இஞ்சால் விழுந்து கிடக்கிறபடியே எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு என்ன பிரச்சனை சொன்னால் இதுக்குள்ளே இந்த காட்டில் யானை தான் உசுவாடுது கூட. இப்போ இந்த யானையால் 2-3 தடவை நாங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். வேண்டாம் யானை வந்து ரோட்டு கரையில் வந்து நின்றால் கூட எங்களுக்கு அது தெரியுது இல்லை. அப்போ அதனால் இந்த வீதி இப்போ கொரோனா காலத்தில் வீதி புனரமைக்கப்பட்டது. ஆனால் புனரமைக்கப்பட்டு இந்த வீதியை இந்த காடை கொஞ்சம் பின்னுக்கால பிரதேச சபையால் எங்களுக்கு தள்ளி கொடுத்துட்டா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக ரோட்டால் போய் எங்களோட வேலை இதில் செய்யலாம் நாங்கள்.